ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் இலவசமாக ஏஐக்கான கோர்ஸை வழங்குறாங்க. உங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக இந்த ஏஐக்கான கோர்ஸை நீங்களே படித்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். தமிழ்லேயே நீங்கள் பார்த்தா எல்லாமே படிச்சுக்கலாங்க. ஸோ எப்படி இதுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸ்கில் இண்டியா digital.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இந்த வெப்சைட் மூலமாக ஆஃபர் பண்ணுறாங்க. நிறையா பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ கோர்ஸெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க பாருங்கள். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஃப்ரீயாக ஏஐக்கான கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஏஐ பற்றி இப்போ எல்லாமே ஏஐ வந்துருச்சுங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஏஐ தான் வருது. அதனால் நீங்களும் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் இண்டியா மிஷன் சார்பில் இந்த மெய்டி மூலமாக இருக்காங்க பாருங்கள். அந்த ஐடி அவங்க சார்பில் இந்த ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஆன்லைன் மூலமாக. மொத்தமாக 4 மணி நேரம் உங்களுக்கு பயிற்சி இருக்க போது ஆன்லைன் மூலமாக நீங்களே பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ 4 மணி நேரம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்போ நீங்கள் மாடியூல் மாரி கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ மொத்தமாக 11 மாடியூல்ஸ் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ தமிழ்லேயே உங்களுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏஐ கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா நீங்கள் ஜாப் போகிறது அப்புறம் இது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, அதாவது லேர்னர் பார்ட்டிசிபேன் பார்ட்னர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் நம்ம லேர்னர் பார்ட்டிசிபேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 டிஜிட்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திரும்ப அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி செட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ உங்களுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா செட் ஆகிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு பயோமெட்ரிக்காக ஓடிபி அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு கண்டினியூன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த அந்த ஆதாரில் இருக்க பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓடிபி என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வெரிஃபையிங் அப்படின்ற மாரி உங்களுக்கு வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஆதாரில் இருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரிஃபையிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸை காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரி சூஸ் பண்ண சொல்லும். எதுக்காக நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த கோர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி யாருக்குன்னு கேட்டிருப்பாங்க. எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றவங்க, சர்வீஸில் இருக்கவங்க, ஜாப் சீக்கர், ஆண்டர்ப்ரனர், அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கான கல்வி தகுதி கேட்டிருப்பாங்க. ஸோ பிஜி, 12th, கிராஜுவேஷன், பிலோ 10th, அதாவது 10th முடித்தவங்களும் சரி, பிலோ 10th முடித்தவங்களும் சரி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம்லாம் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்க அதெல்லாம் தோராயமாக நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் நிறையா இருக்குது. ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இண்டஸ்ட்ரியை நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாரி நீங்கள் தான் பார்த்து இதில் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு 3 கேட்டகரியை நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும். இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் தேவைப்படுறத நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த டிபார்ட்மெண்ட், எந்த ஃபீல்டில் அப்படின்றத நீங்கள்
தெளிவாக வந்து மென்ஷன் வந்து பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்ன மாரி வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அபார் ஐடி ஜென்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது, நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்ன மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த மாதிரி கன்சர்ன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈஸ்ராமுக்கு நீங்கள் கன்சர்ன் வந்து கொடுத்துக்கலாங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேக் வந்துக்கலாம், உங்கள் விருப்பம். இல்லை உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃப்ரீ கோர்ஸுக்கு நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷன் நிறையா கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் போனீங்க அப்படின்னா ஸ்கில் கோர்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது கோர்சஸ். நம்ம அந்த யுவா ஏஐ கோர்ஸ் மட்டும் வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு மேலே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆப்ஷன்ஸை கொடுத்து அந்த கோர்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கீழே ஒரு 12 கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்குது. கேப்ஸில் வந்து யுவா அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல தமிழ் இருக்குது, யுவா ஏஐ ஃபார் ஆல் தமிழ் இருக்குது, பஞ்சாபி அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கோ டு கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த கோர்ஸை என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்குதுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ட்ரைனிங் பார்ட்னர் யார் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்டு ஐடி, அவங்க தான் வந்து ட்ரைனிங் பார்ட்னர் இருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க, கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட். அசஸ்மெண்ட் மோட், அதாவது உங்களுக்கு அசஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா செல்ஃப் ஃபேஸ்ட் அசஸ்மெண்ட், நீங்களேவா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த லெவலில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா NSQF லெவல் 2க்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்னிங் அவுட்கம் எப்படி அப்படின்னா யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான டீல்ஸ். கீழே போனீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உள்ள கோர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சில கோர்சஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க, பட் நம்ம பார்க்குற இந்த ஏஐ கோர்ஸுக்கு ஃப்ரீயாகவே பே பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சில கோர்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நிறையா கோர்சஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செக்யூரிட்டி ஏஐ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு இது இருக்க பாருங்கள், என்ரோல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். அப்ளைட் சக்ஸஸ் வந்துருச்சு. வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கோர்ஸ் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தமாக 11 மாடியூல்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க, அந்த 8 மாடல் கிட்ட இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அதாவது ஏஐனா என்ன, அதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன, எவல்யூஷன் ஆஃப் ஏஐ என்ன, ஏஐன் டெய்லி லைஃப் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1 by 1 இதில் மாடியூல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாடியூலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 நிமிஷம் அந்த மாதிரி வருதுங்க. ஸோ நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு மாடியூலாக வந்து படித்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாடியூலாக கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக சர்டிஃபிகேட் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருங்க. அதனால் ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனி மாடியூலாக படித்து பாருங்கள். 1 by 1 ஸ்க்ரீனிங் எல்லாமே மாடியூல் தான் வீடியோவாக ப்ளே பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாமே. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு சில மாடியூலாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ற மாரி கொஷின்ஸ் வந்து கேட்குங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த வலியுறுத்தி அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எல்லா கொஷின்ஸும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கு நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். எல்லா மாடியூலுமே முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ ஃபினிஷிங் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருங்க. ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாடியூலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சொல்ல அதில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குங்க. அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு மாடியூலையுமே கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் சரியான ஆன்சரை திரும்ப கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வியூ சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடுங்க. அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஜென்ரேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதான் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிடுங்க. இதில் உங்கள் நேம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். இதை வச்சு நீங்கள் நிறைய இன்டர்வியூலாம் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் போயிட்டு அந்த ஸ்கில் உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ, எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.